தென்னை விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். கோடை காலத்துல உங்க தென்னை மரத்துல அளவுக்கு அதிகமான பூ உதிர்றது, காய் உதிர்வு, வளர்ச்சி குறைவா இருக்கிறது, மட்ட பழுப்பு, மட்டை சடிஞ்சு வர்றது, இது இந்த கோடை காலத்தினுடைய வெயில் தாக்கம் அல்லது தண்ணீர் பற்றாக்குறை, இதனால உங்களுக்கு இந்த குறைபாடுகள் இருந்தா இந்த வீடியோ நீங்க தொடர்ந்து பாருங்க. அதற்கான சிம்பிள் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நீர் பாய்ச்சுற முறை. அளவுக்கு அதிகமான நீர் இருக்குங்கிறதுக்காக ஒரே டைம்ல குடுக்காம, பிரிச்சு 2 நாளுக்கு ஒரு முறை அந்த மாரி பிரிச்சு குடுக்கலாம். அதே போல மல்ச்சிங் மேல தென்னை நார், தேங்காய் மட்டை இந்த மாரி கழிவுகள மேல போட்டு நீங்க மல்ச்சிங் பண்ணிட்டீங்கன்னா, ரெகுலரா உங்களுக்கு தண்ணி நம்ம விடுறது குறைவா இருந்தாலும், அதிகமா குடுக்கறத குறைச்சிட்டு, நம்ம இந்த மாரி குடுக்கும்போது, உங்களுக்கு ஈரப்பதம் தக்க வைக்கப்படும். குடுக்கக்கூடிய உரங்கள் கரைச்சு எடுத்துக்கறக்கு வேருக்கு ஏதுவா இருக்கும். இப்போ அடுத்ததா நம்ம இந்த கோகோ மேக்ஸ், கோகோ பிளஸ் இத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேசிக்கா ரெடி பண்ணக்கூடியது பூ உதிர்வு, காய் கொட்டுதல், மட்டை சடிஞ்சு வர்றது, மரத்துல நீர் வடியிறது, இது எல்லாத்துக்கும் மெயின் வேர் வளர்ச்சி இல்லாம இருக்கிறது. நம்ம குடுக்கக்கூடிய ரசாயன உரங்கள் வேர வெட்டையாக்கிறது. அதாவது வேர அதிகப்படியான நம்ம உரம் குடுக்கும்போது தண்ணீர் விடாம வெட்டி உரம் போட்டுட்டு அப்புறம் தண்ணீர் விடுவோம். தண்ணீர் விடுறது காலதாமதம் ஆகும். இந்த மாரி காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த உரத்தினுடைய சூடு பார்த்தீங்கன்னா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேர பழமிழக்க செய்யும். அது நுண்ணிய வேர்கள் கருகி போறதுக்கு வாய்ப்பு, வெட்டையாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு கோகோ மேக்ஸ், கோகோ பிளஸ் இந்த மாதிரி சீவீடு சம்பந்தப்பட்டது, ஹியூமிக் சம்பந்தப்பட்டது, ஃபல்விக், மைக்ரோ நியூட்ரியன் இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, லிக்யூடா கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மரத்துல இந்த மட்டை சடிகிறது, காய் கொட்டுறது இல்லாம சீரான காய்ப்பு எப்பவுமே நீங்க பார்க்க முடியும். இதுக்கு மெயினா நம்ம ரசாயன ஒரு தாக்கத்தை குறைக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது. இது உங்களுக்கு கோகோ பிளஸ் பார்த்தீங்கன்னா சீவீடு, மைக்ரோ நியூட்ரியன் இது பார்த்தீங்கன்னா ஹியூமிக், ஃபல்விக் கலந்துக்கால் வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தி கொடுக்கும். வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் எதுவா இருந்தாலும் சீவீடு பிளஸ் மாட்டு சாணம் இந்த மாதிரி என்பிகே லிக்விட் பேஸ்ல இப்போ வந்திருக்கு, மைக்ரோ நியூட்ரியன் இருக்கு, உங்களுக்கு பயோ என்பிகே இருக்கு. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய தொழு உரங்களை கரைச்சு வேற இலகுவா வேருக்கு தேவையான மாதிரி மாத்தி கொடுக்கக்கூடிய பாக்டீரியா பேஸ்ல என்பிகே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த கோடை காலத்துல லிக்யூட்ல பயோ பேஸ்ல கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மரம் சீரான காய்ப்பு திறன் எப்பவும் இருக்கும். வெயில் காலத்திலயும் சரி, தண்ணீர் பற்றாக்குறை காலங்களையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீரான காய்ப்பு திறன் இருக்கும். அடுத்து கோகோ மேக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டு அதிகரிக்கக்கூடிய வகையில ஸ்டெம் ஊக்கம் பண்ணும். மற்ற சடிச்சலுக்கு குறைவா இருக்கக்கூடிய பொட்டாஸ், போரான், ஜிங்க், மெக்னீசியம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா கடல் பாசியில ஆல்ரெடி மிக்சிங் ஆகியிருக்கு. இதுல உங்களுக்கு ஒரு லிக்யூடு போரான், லிக்யூடு பொட்டாஷ் இந்த மாதிரி ஆட் பண்ணிருக்கனால பாத்தீங்கன்னா குறும்ப கொட்டுறது, பூ கொட்டுறது குறையும். ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல மைக்ரோ நியூட்ரனும் ஆட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரன் தனியா கொடுக்கறது நீங்க குறைந்த அளவு பயன்படுத்தலாம். நீங்க மைக்ரோ நியூட்ரனே கொடுக்கறது இல்லை அப்படின்னாலும் இதை கொடுக்கும்போது மைக்ரோ நியூட்ரன் குறைக்கக்கூடிய என்ன அளவு நம்ம கொடுக்குறோமோ அதை குறைச்சு கொடுத்தாலே பார்த்தோம்னா உங்களுக்கு ஈல்டு அதிகரிக்கு வாய்ப்பு இருக்கு. மெயின் ரூட் இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து மட்டை செடிச்சல், காய் உருவு, குறும்பு உருவு இதுக்கு எல்லாமே போரான், பொட்டாஸ், ஜிங்க், மட்டை பழுப்பு வர்றதுக்கு மெக்னீசியம் பற்றாக்குறை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கோகோ மேக்ஸ், கோகோ பிளஸ்ல இருக்கு. இது மரத்துக்கு கோகோ பிளஸ் 25 மில்லி, கோகோ மேக்ஸ் 25 மில்லி 2 லிட்டர் தண்ணியில கலந்து நீர் விட்டு ஈரமா இருக்கக்கூடிய மண்ணுல உங்க மரத்தை சுத்தி அப்ளை பண்ணும்போது மிக தெளிவான ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு மேல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.